الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم إن الله قد أعطى كل ذي حق حقه فلا وصية لوارث أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த வாழ்க்கை ஒரு முடிவடையக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அது எல்லோரும் அல்லாஹ்வை ஒரு நாள் சந்திக்கவிருக்கிறோம். ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிவடையும், இந்த உலகமும் ஒரு நாள் முடிவடையும். அதுவும் நாம் வாழுகிற இந்த துன்யா இருக்கிறது, அது எப்போதோ தன்னுடைய முடிவை அறிவித்து விட்டது. உலகம் முடிவுக்கான நெருக்கத்தில் இருக்கிறது. நம்முடைய மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை வாழ்க்கையிலும் பேண வேண்டும். மரணத்துக்கு பிறகும் கூட பேண வேண்டிய சட்டங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருடைய கடமைகள் என்ன, அவருடைய வாரிசுகள் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் வாழும் காலத்திலே ஒரு மனிதன் இந்த கடமைகளை செய்யணும். என்னுடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் வாழும் காலத்தில் எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை. நபிமார்கள் அதைத்தான் தம்முடைய வாழும் காலத்திலும் செய்வாங்க, நல்லோர்களும் அதைத்தான் செய்வாங்க. வாழ்க்கையிலேயே பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லி வைக்க வேண்டும் அதையெல்லாம் சொல்லி வைத்து விடுவார்கள். அதை பொறுத்து தான் நம்முடைய மரணம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு எத்தனையோ மரணங்களை பார்த்தாலுமே கூட நம்முடைய உள்ளங்கள் அப்படியே தான் இருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு ஜனாசா அவர்களை கடந்து போனால் சொல்வார்கள், மவ்இலத்துன் பலீகா வ கஃலத்துன் சரியா. மரணம் என்பது இருக்கிறது, பெரிய உபதேசம் நமக்கு செய்கிறது. ஆனால் நாமோ அதை சீக்கிரமாக மறந்து விடுகிறோம். ஒரு ஜனாசா போகும்போது நாம் நினைக்கிறோம், சின்ன வயசில் போயிட்டாரு, மரணம் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் தான், அவ்வளோதான். மவ்இலத்துன் பலீகா வ கஃலத்துன் சரியா. கொஞ்ச நேரத்தில் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். சில உலமாக்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயது 63 வயதை ஒருவர் அடைந்து விட்டால் அவர் கஃன் துணியை தனியாக எடுத்து வைத்து விட வேண்டும். 63 வயசு ஆயிடுச்சுன்னா கஃன் துணியை எடுத்தார். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, 63 வயசு முடிஞ்சுன்னா இப்போ போனஸில் வண்டி ஓடிட்டு இருக்கு. அப்போ 63 வயசு ஆயிட்டாலே அவர் கஃன் துணியை தயாராக வைத்து விட வேண்டும் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. அப்போ மனிதன் வாழ்க்கையில் எப்படி மரணத்தை குறித்து சிந்திக்கிறானோ அதை பொறுத்து அவனுடைய மரணம் நல்ல மரணமாக அமைகிறது இல்லையா? சஹாபாக்களில் சில பேர் மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்கள கசீலுல் மலாயிகான்னு சொல்லுவோம். ஹவ்வலா இப்னு அபி ஆமிர் மனைவியோடு தாம்பத்திய வாழ்க்கை நடத்தி இருந்தார். குளிப்பதற்கு முன்னால் போருக்கு வந்துட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அவங்களுடைய மனைவி சொல்லி அனுப்புனாங்க, அவர் குளிப்பு கடமையான நிலையில் வந்தாருன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவரை பார்த்தேன், வானவர்கள் அவரை குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள் என்று. இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அவர் தஃபீனுல் மலாயிகா, மலக்குகளே அவரை அடக்கம் செஞ்சாங்க. அவரை அடக்கம் செஞ்சது யாருங்க? மலக்குகள். எவ்வளோ பெரிய புனிதமானவர்! ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ற ஒரு சஹாபி ஒரு பகுதிக்கு சென்று இருப்பார். அந்த மக்கள் அவரை ஏமாற்றி கொலை செஞ்சுருவாங்க. அவரை கொன்ன பிறகு அவருடைய உடலை தேடுவாங்க, அவருடைய உடல் இருக்காது, தரையில் இருக்காது. தலையை தூக்கி பார்ப்பாங்க, வானத்தில் மேலே போயிட்டு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அவர்தான் ஆமிர் இப்னு ஃபுஹைரா. தஹ்மிலுஹுல் மலாயிகா, அவரை மலக்குகள் சுமந்து போய் மலக்குகளே அடக்கிட்டாங்க. இப்போ இப்படியெல்லாம் அவர்களுடைய மரணம் இருந்ததுன்னு சொன்னா வாழ்க்கை எப்படி அப்படிதான். அவர் தான் மூத்தாகிற நேரத்தில் ஃபுஸ்து வரப்பில் காபா, 2 சஹாபாக்கள் மரண நேரத்தில் சொன்னாங்க. மூத்தாகிற நேரத்தில் எல்லாரும் களிமா சொல்லலாம், கேள்விப்படுறோம், குர்ஆன் ஓதி இருக்கலாம், கேள்விப்படலாம். ஆனால் இந்த 2 தோழர்கள் ஹராம் இப்னு மில்ஹான், அதே போல ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இவர்கள் மரண நேரத்தில் வித்தியாசமாக இந்த வார்த்தையை சொன்னாங்க. காபாவுடைய ரப்பின் ஆணையம் மீது ஆணையாக நான் வென்று விட்டேன். ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் ஜெயித்து விட்டேன். இது அருகில் இருந்த ஜப்பார் இப்னு சல்மா என்ற ஒரு காஃபிரா இருந்தவர் கேட்கிறாரு, இது என்ன இப்படி சொல்றாரு, நான் ஜெயிச்சிட்டேங்கிறாரு, உலகத்தை விட்டும் போகிற மனிதன் ஜெயித்து விட்டேன்னு சொல்றானே. இப்போ சொன்னாங்க அவர் சொர்க்கத்துக்கு போகிறார், அதைத்தான் அவர் அப்படி சொல்றார். இந்த வார்த்தை அவரை மாற்றியது, அவர் முஸ்லீமாக ஆனார். இப்போ நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள நிலைகள் என்பது வாழும் காலத்தில் எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை. அருமையானவர்களே, மரணங்கள் எவ்வளோ அதிகமாக கேள்வி போகிறோம். நம்ம ஊரில் நாம் எவ்வளோ மரணங்களை பார்க்குறோம். சிறிய வயது மரணங்கள், நடுத்தர வயது, முதியவர்கள் என்று எல்லாம் பார்க்கறத செய்கிறோம். ஆனால் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணுறோமா? இப்போது திடீர்னு மௌத்தாயிடுறாங்க. இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் கடன்களை அடைக்க வசியத் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு மரணத்துக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரியத்திற்காண்டி வசியத்து செய்வோம், ஏதாவது ஒரு பொருளை வக்ஃபு பண்ணுவோம். எந்த சிந்தனையும் நமக்கு இருப்பதில்லை. அதனால தான் நான் வசியத்து குறித்த சில சட்டங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, வசியத் என்பது பலவிதமானது. ஒன்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வசியத், நம்முடைய பொருள் சார்ந்த வசியத்துகள் என்று சில வசியத்துகள் இருக்கிறது. சில வசியத்துகள் இருக்கிறது, அது மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், பொருள் சார்ந்தவை அல்ல, தனிப்பட்ட விருப்பம். அது வாழும் காலத்திலே கூட செய்யலாம். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள் கூட வசியத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதுபோல சஹாபாக்களுக்கு வசியத்து செய்வாங்க. நிறைய சஹாபாக்களுக்கு அப்படி வசியத் பண்ணி இருக்கிறாங்க. எதை முக்கியமாக கருதுறாங்களோ அதை வசியத் பண்ணுவாங்க. சில சஹாபாக்களுக்கு 3 விஷயத்தை வசியத் பண்ணாங்க. அது என்ன? எப்போதும் துஹா தொழுகை விடாதீர்கள், மாசம் 3 நோன்பு வைக்கிறத விடாதீங்க, தூங்குறதுக்கு முன்னால வித்ரு தொழுகிறத விடாதீங்க. அந்த சஹாபாக்கள் அந்த வசியத்தை காலம் முழுக்க கடைபிடிச்சாங்கன்னு வருது. ஆக இப்படி வசியத்துகள் என்பது உபதேசத்திற்கும் சொல்லப்படும். நம்ம பிரியமான நபர்களுக்கு செய்கிறோமே அந்த உபதேசத்தையும் வசியத் என்று சொல்லுவாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபி, அவர் சின்ன புள்ள தான், வயதில் சிறியவர் தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களை தனக்கு ரொம்ப நெருக்கமாக வச்சிருந்தாங்க, ரொம்ப பக்கத்தில் வச்சிருந்தாங்க. இப்போ ஹலீஃபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறார் இல்லையா, அதனால அவங்களுடைய தந்தை ஹஜ்ரத் அப்பாஸ் பெருமானாருடைய சாச்சா இருக்கிறாங்களே, அவங்க மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே ஹலீஃபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கிற, ஹலீஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற, எல்லாருக்கும் இத்தகைய வாய்ப்புகள் கிடைக்காது, உனக்கு நான் 3 வசியத்து செய்கிறேன், இந்த வசியத்துகளை நீ விட்டுறக்கூடாதுன்னு சொன்னான். முதலாவது, எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்லிடாத, அவருடைய பார்வையில் நீ விழுந்து விடுவாய், முடிஞ்சு. பொய் சொல்லிட்ட, உன் மேலே அவர் வச்சிருக்கிற மதிப்பு எல்லாம் தவிடுபடி ஆயிடும். அதனால ஒரு நாளும் அவர்கிட்ட பொய் சொல்லிடாத. 2வது விஷயம் சொன்னாங்க, அவருடைய எந்த ரகசியத்தையும் வெளியில் யார்கிட்டையும் பேசிடாத. நம்ம ஒரு ஆள் கூட நெருக்கத்தில் இருந்தால், எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சில விஷயங்கள் என்ன எப்படி இருக்கிறாரு அப்படின்னு தோணும். பெரிய ஆலிமா இருக்கட்டும், பெரிய ஷேഖா இருக்கட்டும், பக்கத்தில் இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் குறை மாதிரி தெரியும். சொன்னாங்க, அவங்களுடைய எந்த ரகசியத்தையும் வெளியில சொல்லாதேன்னு சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, மகனே யாரை பற்றியும் அவர்கிட்ட புறம் பேசிடாதேன்னு சொன்னாங்க. இப்போ வசியத்துகள்ங்கிறது வாழும் காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு தாம் விரும்புகிற அறிவுரைகளை செய்வது கூட வசியத்து தான். அதையும் வசியத் என்று சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிற போகிற பெண்ணுக்கு வசியத் பண்ணுறது, மாப்பிள்ளைக்கு வசியத் பண்ணுறது, அந்த காலத்தில் அப்படிலாம் செய்வாங்க. மணப்பெண்ணுக்கு சொல்லி கொடுப்பாங்க, மகளே உனக்கு வசியத்து செய்கிறேன். இப்போ வசியத்துங்கிறது ஒரு விரிவான பொருள் கொண்டது என்பதை நாம் புரியணும். அதில் குறிப்பாக மரண நேர விருப்பங்கள் என்று இருக்குது. மௌத்தா போனால் என்னை இந்த துணியில் கஃன் செய்யுங்க, நான் மௌத்தா போனால் என்னை இன்னார குளிப்பாட்ட சொல்லுங்க, நான் மரணித்தா இன்னார தொழுவைக்கு சொல்லுங்க, அப்படிலாம் கூட வசியத்து இருக்குது.
சஹாபாக்கள் அப்படியும் வசியத் பண்ணாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க மரண தருவாய் அது. அந்த நேரத்தில் தன்னுடைய மகள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த 2 துணி இருக்குமா, அதை எடுன்னு சொன்னாங்க. பழைய துணி அது, நான் இறந்து போயிட்டா இந்த துணியில் என்ன கஃபன் செய்யுன்னு சொன்னான். ஏன்னா எல்லாருக்கும் புது துணி தானே வாங்கி கஃபன் செய்கிறோம். அப்போ கஃபன் புது துணியாக இருக்கணும்னு தேவையில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, இந்த துணியில் என்ன கஃபன் செய்யுங்கம்மான்னு சொன்னான். இல்லை, ஏன் புது துணி வேண்டாமான்னு சொல்லி, புது துணி உடுத்துறதுக்கு உயிரோடு இருக்கிறவன் தான் தகுதியானவன். யார் உசுரோடு இருக்கிறானோ அவனுக்கு தான் புது துணி. மண்ணுக்கு போகிறவனுக்கு எதுக்கு புது துணின்னு சொன்னான். இது மண்ணுக்கு போகிற உடம்பு, இந்த உடம்புக்கு எதுக்குமா புது துணி? இந்த ஆடையில் நான் நிறைய வணக்கங்கள் புரிஞ்சிருக்கிறேன், நிறைய நல்லறங்கள் செஞ்சுருக்கிறேன், அதில் என்ன அடக்குன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் அப்படிதான், புது துணி வாங்க மாட்டாங்க. அவருக்கு எந்த துணி திருப்தியாக இருக்குதோ அதில் கஃபன் செய்ய சொல்லுவாங்க. சில சஹாபாக்கள் பத்ரில் கலந்து கொண்ட ஆடையை வச்சுருந்தாங்க, இந்த ஆடையில் கஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அப்போ இது ஒரு வசியத்து, இந்த மாதிரி என்னை இப்படி கஃபன் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் சில நேரங்களில் இறக்குற நேரத்தில் தன்னை யார் குளிப்பாட்டணுங்கிற வசியத்து செய்கிறது இருக்குது. அபூபக்கர் அவர்கள் வசியத் பண்ணாங்க, நான் இறந்தா என் மனைவியே என்ன குளிப்பாட்டட்டும்னு சொல்லி. கணவனை மனைவி குளிப்பாட்டலாம், அதில் கருத்து வேறுபாடு இல்லை. மனைவியை கணவன் குளிப்பாட்டலாமா, அதில் தான் கருத்து வேறுபாடு இருக்குது. அபூபக்கர் சொல்லிட்டாங்க, நான் இறந்து போனால் என்னை யாரும் குளிப்பாட்ட வேண்டாம், என் மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா குளிப்பாட்டட்டும். அந்த மாதிரி அவங்க தான் குளிப்பாட்டினாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க மரணிக்கிற நேரத்தில் யாரை குளிப்பாட்ட சொல்கிறாங்க? அவங்களுடைய மாணவர், ஒரு பெரிய தாபிஇ, கனவுக்கு விளக்கம் சொல்கிறவர் அல்லாமா முஹம்மத் பின் சீரீன் சொன்னாங்க, நான் மூத்தா போனால் முஹம்மத் பின் சீரீனை குளிப்பாட்ட சொல்லுங்க. இல்லைங்களா? இப்படியெல்லாம் அந்த நேரத்தில் சில அவங்களுக்கு மனசில் பட்ட சில நல்லவங்களை சொல்லி இவங்களை குளிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வசியத் பண்ணுவாங்க. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மூத்தாகிற நேரத்தில் சொன்னாங்க, நான் மூத்தா போனால் இன்னார குளிப்பாட்ட சொல்லுங்க. ஒரு கிதாபுடைய பெயரை சொல்லி அந்த கிதாப் மையத்தை எப்படி குளிப்பாட்டணும், அதில் சுன்னத்து என்ன, அதில் வாஜிபு என்ன, அதில் ஒழுக்கம் என்ன, இதுதான் அந்த கிதாபில் வருது. சொன்னாங்க, இந்த கிதாபை பார்த்து என்னை குளிப்பாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் வசியத்தில் வரும், மரண நேர வசியத்துகளில் வரும். அதே மாதிரி நான் மூத்தா போனால் யார் தொழு வைக்கிறது? இப்போ மரணித்தவருக்கு தொழு வைக்கிறதுக்கு சில இமாம்கள் கருத்து, மையத்தினுடைய வலி யாரோ அவர் தொழு வைக்கணும். சில இமாம்கள்கிட்ட மஹல்லா இமாம் யாரோ அவர் தொழு வைக்கிறது நல்லது. இதெல்லாம் விட அவரே சொல்லிட்டு போறார், நான் மூத்தா போனால் இன்னார தொழு வைக்க சொல்லுங்க. இப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, நான் மரணித்தா உமரை தொழு வைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உமருல்லானவர்கள் மௌத்தாகும் போது, நான் மரணித்தால் சுஹைப் அவரை தொழு வைக்க சொல்லுங்க, சுஹைப் ரலியல்லாஹு அவர்களை தொழு வைக்க சொல்லுங்கள் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, வசியத் பண்ணியிருந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் இறந்து போயிட்டா சயீத் இப்னு ஸைத் ஹஜ்ரத் உமருடைய மச்சானாக இருக்கிறாங்க, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களில் ஒரு தோழராக இருக்கிறாங்க. நான் மூத்தா போனால் சயீத் இப்னு ஸைதை தொழு வைக்க சொல்லுங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் இறக்கும்போது அவங்க யாரை வசியத் பண்ணுறாங்க, நான் மூத்தா போனால் அபூ ஹுரைராவை தொழு வைக்க சொல்லுங்க. அதிகமான ஹதீஸுகள் அறிவிக்கிறாங்க இல்லையா? இப்படி வசியத்துகள் இப்படியும் உண்டு. தனக்கு பிறகு தன்னுடைய இறுதி காரியங்களை யார் செய்யட்டும், அவங்க பார்வையில் யாரை ரொம்ப நல்லவங்க நினைக்கிறாங்களோ அவங்க குளிப்பாட்டட்டும், அவங்க எனக்கு தொழு வைக்கட்டும் அப்படிங்கிற வசியத்துகள் எல்லாம் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. இப்னு மஸ்ஊத் அவங்க, நான் மூத்தா போனால் ஜுபைர் இப்னுல் அவ்வாம தொழு வைக்க சொல்லுங்க. இது எதை காட்டுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது நீங்கள் சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய மௌத்தை பற்றி கவலைப்படுறான், நான் மௌத்தானா எனக்கு யார் யார் இறுதி காரியங்களை செய்யணும். இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா விஷயங்களுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம், மற்ற எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறோம். நான் மரணித்தால் என்னை எப்படி குளிப்பாட்டணும், நான் மரணித்தால் என்னை எப்படி கஃபன் செய்யணும், இதை பற்றி நமக்கு அந்த அக்கறை இல்லை. ஏன்னா அதை பற்றி ஒரு பயம், மரணம் அப்படின்னாலே பயம், பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் அது வரக்கூடிய நேரத்தில் வரும். அந்த சஹாபாக்கள் அந்த சிந்தனை அவங்கள்ட்ட எப்போதுமே ஓடும். அதனால தாம் வாழுகிற காலத்தில் எப்பா என்னுடைய மரணத்துக்கு பிறகு இதெல்லாம் இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு அந்த தோழர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க. அருமையானவர்களை, இப்படி வசியத் என்பது ஏராளமாக இருக்குது. அதில் வசியத்தில் ஒரு வகை தான் பொருள் சார்ந்த வசியத்துகள். பொருள் சார்ந்த வசியத், அதைத்தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அருமையானவர்களே, காசு பணம் முதல்ல புரிந்து கொள்ளணும். காசு பணத்தை சம்பாதிப்பது தவறல்ல, சம்பாதிக்கிறது தப்பல்ல.
ஆனால் காசு பணத்தில் நிறைய வேணும் என்று ஆசைப்படுறது தப்பு. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட முன்னால் பிறந்தவர், பெருமானாரை விட அவருக்கு வயசு அதிகம். பின்னால தான் முஸ்லீம் ஆனார். அவர் இஸ்லாத்தை ஏற்று மக்காவிலிருந்து மதீனா வந்துட்டார். வந்தது யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது பொருளுதவி செய்யுங்கன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ் இன்னும் கொடுங்க, நபி ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க. மூணாவது முறையும் கேட்டார், கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹக்கீமே இந்த செல்வம் இருக்கிறதே, இன்னஹாதல் மால், இந்த செல்வம் இருக்கிறதே ஹுல்வத்துன் ஹதிரத்துன், இது பசுமையானது, கவர்ச்சியானது. யார் இந்த செல்வத்தை முறையோடு எடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதில் பறக்க செய்வான். யார் இந்த செல்வத்தை முறையின்றி பயன்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பறக்க செய்யறதில்லை. அதனால இனிமே செல்வங்களை யார்கிட்டையும் கேட்காதுன்னு சொன்னான். யார்கிட்டையும் இனிமே செல்வத்தை கேட்காத அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். இது பெருமானார் அவருக்கு சொன்ன வசியத்து என்று வைத்துக் கொள்ளுங்க. சில சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக சொல்லிட்டா அதை மாறவே மாட்டாங்க. யார்கிட்டையும் எதுவும் கேட்காதேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் உனக்கு பறக்க செய்வான்னு சொன்னான். எதையுமே இருக்கிறதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டா எல்லாம் போயிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாமே அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்துருந்தான். ஒன்னே ஒன்றை மட்டும் கொடுக்கல, அதை மட்டும் அல்லாஹ் தடுத்தான் இல்லையா? அதை அடையணும்னு ஆசைப்பட்டாரு, சொர்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டான். இருக்கிறதுக்கு மேல் ஆசைப்பட்டால் இருக்கிறதும் போயிடும். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய நிலையும் அப்படிதான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, யார்கிட்டையும் எதையும் கேட்காதப்பா, அவ்வளோதான். அவர் அதுக்கப்புறம் முஆவியாவுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்தார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டார். சரிங்களா? அடுத்து வந்த ஹலீஃபாக்கள் எல்லாருமே பைத்துல் மால்ல இருந்து உதவி செய்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. வேண்டாம், உமருல்லான் அவர்கள் வாங்குப்பா, இது உனக்குரிய உரிமை, இதெல்லாம் நீங்கள் கேட்கல, நான் தானே தர்றேன், வாங்குங்க. இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யார்கிட்டையும் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வாங்க மாட்டேன். உஸ்மான் தான் ஆட்சிக்கு வர்றாங்க, கொடுக்குறாங்க, நான் வாங்க மாட்டேன். வாங்கவே இல்லை, யார்கிட்ட வைங்க கடைசி வரையில். ஆனால் அவர் என்ன குறைஞ்சு போனார்? அவர் மௌத்தாகிற நேரத்தில் குறைஷிகளில் பெரிய பணக்காரர் அவர் தான். குறைஷிகளில் பெரிய பணக்காரர் யார்? ஹக்கீம் இப்னு ஹிஸாம். யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. இதுதான் அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அறிவுரையை பேணினார். அருமையானவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த செல்வம் இருக்கு இல்லையா, இந்த செல்வத்தில் வாழும் காலத்திலேயும் அதை எப்படி செலவு பண்ணணும், இறந்த பிறகும் அதை எப்படி பண்ணணும், ரெண்டுடைய இந்த சட்டங்களையும் இருக்க தான் செய்யும். இந்த சட்டங்களை தான் நம்ம மீறுறதே கிடையாது, என்னங்க மதிக்கிறதே கிடையாது. வாழும் காலத்தில் உங்களுடைய செல்வம் இருக்குதுன்னு சொன்னால், என் பாக்கெட் மணி, நான் சம்பாதிக்கிற பணம், நான் வியாபாரம் பண்ணுறேன், அதை எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இல்லை, ஒரு மனிதரிடம் செல்வம் எவ்வளோ இருக்குது, அந்த செல்வத்தினுடைய அளவை பொறுத்து மார்க்கம் அவருக்கு என்ன செய்கிறது, வரையறுக்கிறது. ஒரு அளவான செல்வம் தான் வச்சிருக்கிறாரா, அவருக்கு தர்மம் செய்யக்கூடாது, அவருக்கு என்னங்க சதகா செய்யக்கூடாது. முதல்ல உனக்கு செலவு செய், பிறகு உன்னுடைய மனைவிக்கு செலவு செய், பிறகு உன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய், அடுத்து மிச்சம் இருந்தால் இதர உறவுகளுக்கு செலவு செய். மார்க்கம் எல்லாவற்றிலும் ஒரு வரிசையும் முறையை வச்சிருக்குது. என் காசை யாருக்குனாலும் அள்ளி கொடுக்கலாம், பிள்ளைகளை மனைவி மக்களை பட்டினி போடலாமா? மார்க்கத்தில் அது ஜாயிஸ் இல்லை. மார்க்கம் அதில் வரையறை தருகிறது. வாழும் காலத்தில் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு செய்கிறதா இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய மக்களுக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கு மத்தியில் சமமாக நடங்க. ஒருத்தருக்கு அன்பளிப்பு கொடுத்தா இன்னொருக்கும் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஒரு சஹாபி பஷீர் வர்றாங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் நுஅமான், அவருக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்கிறேன், அந்த அன்பளிப்புக்கு உங்களை சாட்சியாக ஆக்குமாறு என் மனைவி சொல்லி அனுப்புனாங்க, நீங்கள் சாட்சியா இருங்க, என் பையன் சின்ன பையன் நுஅமான், அவனுக்கு இந்த பொருளை நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலக்க வலதுன் சிவாஹு, நுஅமான் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா, வேற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், வேற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்படியானால் லா துஷீதினி அலா ஜௌர், ஒரு அநியாயத்துக்கு என்னை சாட்சி ஆக்காதேன்ட்டான், ஒரு அநீதிக்கு என்ன சாட்சி ஆக்காதேன்னு சொல்லி. வேற பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பு கொடு. அது என்ன ஒரு மகனுக்கு மட்டும் அன்பளிப்பு? பல தந்தையர் பல பெற்றோர் அந்த தவறுகளையும் செய்கிறாங்க. ஒரு சொத்துக்களை எழுதி வச்சா ஒரே மகன் பேர்ல, ஒரே பிள்ளை பேர்ல, சில பிள்ளைகளுக்கு பசங்க மேல பாசம் இல்லையா, சிலருக்கு மூத்த மகன், சிலருக்கு கடைசி மகன். வாழும் காலத்தில் அன்பளிப்புகள் கொடுப்பதில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சமமாக நடக்க வேண்டும். ஒருத்தருக்கு அறவே கொடுக்காம ஒருத்தருக்கு கொடுக்கிறது, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக கண்டித்தாங்க. அதே மாதிரி தான்
வாழ்ந்த என்னங்க இறப்புக்கு பிறகுள்ள காரியங்களில் வசியத்து செய்கிறது. நம்ம சம்பாதித்த இந்த செல்வங்கள் இது எல்லாமே இறப்புக்கு பிறகு யாருக்கோ போக போகிறது இல்லையா? ஒரு மனிதன் இறந்த பிறகு என்னுடைய ஆகிரத்து நலமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று வக்ஃப். வக்ஃப் என்ன? இறந்த பிறகும் எனக்கு இது சதக்கா ஜாரியாவா வரட்டும், இறந்த பிறகும் சதக்கா ஜாரியா வரட்டும் என்று வக்ஃப் செய்கிறது. அதில் ஒன்று தான் வசியத். நான் இறந்துட்டா இன்னாருக்கெல்லாம் உதவி செய்யுங்க, அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள் என்னுடைய கபருக்கு நன்மைகளாக வரட்டும் என்று வசியத்து செய்கிறது. இதெல்லாம் என்ன? இறப்புக்கு பிறகு தனக்கு நன்மைகள் வரட்டும் என்பதற்காக இந்த வக்ஃபு வசியத்துடைய சட்டங்கள் எல்லாம் மார்க்கத்தில் இருக்குது. நான் ரமதானுடைய பயானில் கூட சொல்லியிருப்பேன், பொருளாதாரத்தில் ஒரு 4 விஷயங்களை பேணிட்டா இந்த உம்மத்துடைய துவாக்கள் கபூல் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு 4 விஷயம்தான். ஆனால் அந்த 4 விஷயத்தில் நம்ம நீதமாக நடக்கிறதே கிடையாது. மற்ற எல்லா விஷயத்தையும் பேணுறோம், அதில் கோட்டை விட்டுறோம். துவா இந்த முகட்டை தாண்டி உயர்வதே கிடையாது. அருமையானவர்களே, அதில் முக்கியமாக வசியத். ஆரம்பத்தில் பாகப்பிரிவினை சட்டங்கள் எதுவுமே வரல. ஆரம்பத்தில் அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னால் வசியத்துங்கிற சட்டம் மட்டும் இருந்துச்சு. அப்போ அது ஃபர்தாக இருந்தது. குத்திப அலைக்கும் அல்லாஹ் சொன்னான். வசியத்து ஒரு காலத்தில் கடமையாக இருந்துச்சு. யாருக்கு? உறவினர்களுக்கு வசியத் பண்ணிடணும். என் இறப்புக்கு பிறகு இவருக்கு இவ்வளோ கொடுங்க, இவருக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு வசியத் பண்ணுறது கடமையாக இருந்துச்சு. பிறகு அல்லாஹாலா வசனத்தை இறக்கி வச்சான், பாகப்பிரிவினை வசனம், ஆயத்துல் மீராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் யாருக்கு எவ்வளவுங்கிறத அல்லாவே சொல்லிட்டான். எல்லாருக்குரிய பங்கையும் அல்லாஹ் சொல்லிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அஅதா குல்ல தி ஹக்கின் ஹக்கஹு ஃபலா வஸியத லிவாரிசின். அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு பங்கு என்பதை அல்லாஹ் தெளிவாக வழங்கிவிட்டான். எனவே வாரிசுகளுக்கு வசியத்து கிடையாது. உங்க சொத்துக்கு யார் வாரிசாக போறாங்களோ அவங்களுக்கு வசியத்து செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பலருக்கும் அது தெரியல. நாம நான் இறந்த பிறகு பிள்ளைகளுக்கே வசியத் பண்றார், இந்த வீட்டை நீ வச்சுக்கப்பா, இறப்புக்கு பிறகு நீ இதை எடுத்துக்கன்னு சொன்னாலே அது வசியத்து தான். உங்க காலத்துல நீங்க கொடுக்கலாம், எப்பா இதை உன் பேர்ல எழுதி வச்சிடறேன், உங்க காலத்துல அன்பளிப்பா எல்லாருக்கும் சமமா கொடுத்து முடிக்காத முடிச்சிடலாம். நம்ம இறந்த பிறகு பிள்ளைகள் சண்டை போட்டுக்குவாங்க, பிள்ளைகளுக்கு மத்தியில சொத்தை பிரிக்கிறதுல பகை வந்துடும். அதனால ஹயாத்துல வாழும் காலத்திலேயே எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு ஷரிய சட்டப்படி இப்படிப்பா சொத்தை பூரா நான் என்னுடைய ஹயாத்துல பிரிச்சிடறேன் அப்படின்னு யாராவது பிரித்தால் அது செல்லும். ஆனா மார்க்கம் சொல்ற அந்த அளவுப்படி பிரிச்சு கையில கொடுத்துட்றது, இப்பவே முடிச்சிடுறது. இன்னொன்று இருக்குது, எப்பா நான் இறந்த பிறகு இப்படி பிரிச்சுக்குங்க, அது வசியத். இறந்த பிறகு இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாலே அது வசியத்து. அது வாரிசுகளுக்கு நீங்க வசியத்து செய்ய முடியாது, செஞ்சாலும் அது செல்லாது. அது இறந்த பிறகு அந்த வாரிசுகள் புரிந்து கொள்ளணும். சரி, அத்தா இப்படி சொன்னாரப்பா, இப்படி எல்லாரும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இறப்புக்கு பிறகு அவர்கள் பொருந்தி கொண்டாதான் அந்த வசியத்து செல்லுமே தவிர நீங்க உங்க பிள்ளைகளுக்கே வசியத்து செய்யவே முடியாது. சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. வசியத்து யாருக்கு செய்யலாம்? உங்க சொத்துல யாருக்கு பங்கு கிடையாது, அந்த மாதிரியான சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. உதாரணமா உங்க ஹயாத்திலேயே ஒரு மகன் இறந்து போயிட்டார், அந்த மகனுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த பேர பிள்ளைங்களுக்கு சொத்துல பங்கு வராது இல்லையா? அத்தா ஹத்தா இருக்கிறாரு, பிள்ளைங்க என்னங்க ஒரு மகன் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு என்னங்க சொத்துல என்ன வராது, பங்கு வராது. இப்ப நீங்க பேர பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம்? சரி, நம்ம காலத்துக்கு பிறகு இந்த பேர பிள்ளைங்களை யாருமே பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, இப்ப நீங்க என்ன செய்யலாம்? உங்க சொத்துல இன்னதை அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு வசியத் பண்ணலாம். அந்த வசியத்தும் கூட 3ல் 1 பங்குக்குள்ள இருக்கணும். 3ல் 1 பங்கை விட தாண்டக்கூடாது. உங்களுடைய மொத்த சொத்து எவ்வளவு, அந்த மொத்த சொத்துல 3ல் 1 பங்குக்குள்ள யார் வாரிசாக மாட்டாங்களோ வாரிசாகாத சொந்தங்களுக்கு தான் வசியத்து செய்ய முடியும். ஆக வாரிசுகளுக்கு திட்டவட்டமாக வசியத்து கிடையாது மார்க்கத்தில். அதுக்கு என்னங்க இடமே இல்லை. வாரிசாகாத சொந்தங்கள் என்று இருக்கிறான். இப்போ நீங்க நினைக்கிறீங்க அவங்களாம் ஏழைகளா இருக்கிறாங்க, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பார்த்துக்குவாங்களான்னு தெரியாது. உங்க ஹயாத்தில் நீங்க செலவுக்கு பணம் கொடுத்தீங்க, மாசம் கொடுத்தீங்க, வேற பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு பயம் வருது, நம்ம மொத்த ஆயிட்டா என்ன செய்யறது, இவங்களை யார் பார்ப்பாங்க, இறந்துட்டா அவங்களுக்கு சொத்து வராத சொந்தங்கள். இப்போ உங்க ஹயாத்தில் நீங்க என்ன செய்யலாம்? வசியத்து எழுதலாம். நீங்க நினைக்கிறத வசியத்து எழுதணும். வசியத்துகளில் வாஜிபான வசியத்து இருக்குது, சுன்னத்தான வசியத்து இருக்குது,
சில வசியத்துகள் வாஜிபும் இல்லை, சுன்னத்தும் இல்லை, அனுமதி அளிக்கப்பட்ட வசியத். வாஜிபான வசியத்து என்ன? உங்களுக்கு கடன்கள் இருந்தால் கடன்களை எழுதி வச்சிடணும். மூத்தாயிரமோன்னு பயமா இருக்குது, இன்னென்ன கடன்கள் இன்னாருக்கு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், எழுதிடணும். அதே மாதிரிதான் நீங்க ஏதாவது மார்க்க கடமைகளை நிறைவேற்றாம விட்டுட்டீங்க. ஒரு வசதியான ஒரு ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறாரு, இப்போ திடீர்னு மொத்தாகிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா, எப்பா நான் ஹஜ்ஜு செய்யலை, எனக்கு ஹஜ்ஜு கடமை, எனக்காண்டி ஹஜ்ஜு செய்யுங்க, வசியத்து பண்ணணும், அது கடமை அவருக்கு. அதே போல தான் அவர் பல வருஷத்துக்கு ஜக்காத்து கொடுக்காம விட்டுட்டார். ஜக்காத்து கொடுக்கல, இப்போ என்னுடைய பொருளை நான் இத்தனை வருஷத்துக்கு ஜக்காத்து கொடுக்கலப்பா, என் பொருள் இருந்து ஜக்காத்தை கொடுத்துருங்க, வசியத்து செய்யணும். இதெல்லாம் கடமையான வசியத்துகள். சுன்னத்தான வசியத்துகள் என்ன? ஒருத்தர் பணக்காரராக இருக்காரு, பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்க, இப்போ என்ன செய்யணும்? இந்த சொந்தங்களுக்கெல்லாம் இவ்வளவு கொடுங்கப்பா என்று வசியத்து பண்ணணும். பிள்ளைங்களே ஏழையா இருக்கிறாங்க, அவங்கள்ட்டே ஒண்ணுமே கிடையாது, இப்போ வசியத்தே பண்ணக்கூடாது அப்படி உலமாக்கள் சொல்றாங்க. ஒரு ஆள் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறாரு, இப்போ அவருக்கு மரதுல் மௌத், மரண வியாதி வந்துருச்சு, இப்போ அவர் வசியத் பண்ணலாமா? அவருடைய பிள்ளைங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னா இப்போ உலமாக்கள் வசியத்தை செய்யக்கூடாதுங்கிறாங்க. வாரிசுகளுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் வசியத்து செஞ்சா அவன் நரகத்துக்கு தான் போவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் நல்லடியானா இருப்பான், நிறைய நல்ல அமல்கள் செஞ்சிருப்பான், மௌத்துடைய நேரத்தில் அவர் வாரிசுகளுக்கு அநீதி இழைக்கிற மாதிரியான ஒரு வசியத்து பண்ணிட்டாரு, அந்த வசியத்தினால அவன் நரகத்துக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. பெருமானார் காலத்திலே ஒரு சஹாபி, அவருக்கு மொத்தம் இருந்ததே 6 அடிமைகள். 6 அடிமைகள். அந்த காலத்தில் அடிமைகளும் சொத்து தான், 6 அடிமைகள் தான் இருக்கிறாங்க, வேற எந்த சொத்தும் அந்த மனுஷனுக்கு இல்லை. மௌத்தாகிற நேரத்தில் என்ன நினைச்சாரோ தெரியல, மௌத்தா போற நேரத்தில் மனுஷன் என்ன நினைக்கிறான், கபருக்கு போயிட்டா அமல்கள் வரட்டும்னு சொல்லி 6 அடிமைகளையும் விடுதலை செஞ்சுட்டார். சட்டப்படி கூடாது, ஏன்னா 6 3 போடணும், 3ல் 1 2 அதானுங்க விடுதலை செல்லும். அவர் 6 அடிமைகளை விடுதலை பண்ணிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அவர் இறந்து போயிட்டார். சொன்னாங்க, இந்த ஆள் 6 அடிமைகளையும் விடுதலை செஞ்சிருக்கிறான், எந்த நேரத்தில்? மௌத்தாகிற நேரத்தில். இது ரொம்ப தவறான நடவடிக்கை, நான் இவரை சபிக்கலான்னு நினைக்கிறேன், அந்த சாபம் அவருடைய கபர் வரைக்கும் போகும்னு சொன்னான். அப்போ மௌத்தா போற நேரத்தில் இருக்கிற சொத்தை எல்லாம் சதகா பண்றது, இருக்கிற சொத்தை எல்லாம் மதரசாவுக்கு எழுதி வைக்கிறது, முதல்ல அது செல்லாது. அந்த வசியத்து முதல்ல ஜாயிஸ் இல்லை. நீங்க மௌத்தா போற நேரத்தில் யாருக்காவது அன்பளிப்பு கொடுத்தா அந்த அன்பளிப்பு செல்லாது. நீங்க நலமா இருக்கும்போது, ஆரோக்கியமா இருக்கும்போது அது உங்க சொத்து. மௌத்துடைய அறிகுறிகள் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது உங்க சொத்து இல்லை. நீங்க அந்த நேரத்தில் யாருக்கும் 5 பைசா தர்மம் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஹயாத்தில் தர்மம் செய்யுங்க, ஹதீஸ்ல வரும். ஆரோக்கியமா இருக்கும்போது தர்மம் செய். மௌத்துடைய அடையாளங்கள் வந்துருச்சு, மரணப்படுக்க, எப்பனாலும் மௌத்து ரூஹ பிரியலாம். இப்போ கொஞ்சம் கண் தெளிகிறாரு, ஒரு 1000 ரூபாய் யாருக்கா தர்மம் கொடுப்போம், செல்லாது. வாரிசுகள்கிட்ட கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். இதுதான் நீங்க சம்பாதிச்ச காசுனுடைய உண்மை நிலை, இவ்வளவுதான். மௌத்தா போற நேரத்தில் அந்த இதுல இருந்து ஒரு 5 பைசா நீங்க தர்மம் செய்ய முடியாது. தர்மம் செஞ்சாத அநியாயம் மார்க்கம் சொல்லுது. நீ நல்லா இருக்கிற காலத்தில் தர்மம் செய்யணுமே தவிர மரண நேரத்தில் அந்த சொத்து எதுவும் உங்க கையில கிடையாது. அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? வசியத்துங்கிறது இல்லை. யார் வாரிசாவாங்களோ அவங்களுக்கு வசியத்து கிடையாது. அதனால என்னன்னா, வசியத்துங்கிறது மற்ற சொந்தங்களுக்கு செய்யறது, அது 3ல் 1 பங்குக்குள்ள செய்யறது. அப்படி வசியம் செய்யறதா இருந்தால் அந்த வசியத்தை தான் எழுதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து எழுதணும். நாங்க வசியத்து எழுதாம ஒரு 3 நாள் கூட ஒரு முஸ்லீம் தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வசியத்து இருக்கணும். எத்தனையோ கடமைகள் இருக்குதா இல்லையா, அதையெல்லாம் நம்ம வசியத்து பண்ணணும். பிள்ளைகள் விஷயத்துல நாம என்ன செய்யணும்? நம்ம சொத்துகள் விஷயத்துல பின்னால் அவங்க ஏதாவது பிரச்சனை அவங்களுக்குள்ள வரும்னு தெரிஞ்சா 2 காரியம் செய்யுங்க. ஒன்றும் வாழும் காலத்தில் எல்லா சொத்தையும் பிரித்து கொடுத்துருங்க. இதை நீ வச்சுக்க, நீ வாழும் காலத்தில் கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அது அதோட முடிஞ்சு. அப்படி இல்லையா, அது உங்களுக்கு பிரியம் இல்லையா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அழகான முறையில் அறிவுரை செய்யுங்க. இப்போ என்னென்ன சொத்துகள் இருக்குது, பிள்ளைகள்கிட்ட அதையும் சொல்லணும். என்னென்ன சொத்துகள் இருக்குது, இப்படி இப்படி இருக்குதுப்பா, புரியுதா? இதுக்கு எனக்கு பிறகு இதில் நீங்கள் சண்டை போடாதீங்க, அல்லாஹ்வுடைய சட்டம் என்னவோ அந்த சட்டத்தை ஆலிம்கள்கிட்ட கேட்டு சரியான முறையில் பிரித்து கொள்ளுங்க என்று உபதேசம் பண்ணுங்க. ஆனால் இது உனக்கு இது உனக்குன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, எனக்கு பின்னால் இப்படி நீங்கள் பிரிச்சுக்குங்க என்று வாரிசுகளுக்கு வசியத்து செய்ய முடியாது. ஆக அருமையானவர்களே, நம்முடைய மார்க்க சட்டங்கள் என்பது வாழும் காலத்திலையும் நீங்கள் யாருக்கு எதை கொடுக்கணும் அதில் சட்டம் இருக்குது. இறப்பின் போதும் நீங்க என்ன வசியத்தை செய்யலாம் அதுல சட்டம் இருக்குது.
நான் சம்பாதிச்ச பணம் தான், எப்படினாலும் நான் செய்யலாம், மார்க்கத்தில் அதற்கு இடம் இல்லை. இந்த மாதிரி தவறான வசியத்துகள் ஒரு நல்ல மனிதனை நரகத்துக்கு கொண்டு சேர்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுகள், பல ஹதீஸுகள் சொல்லுவாங்க. நல்ல மனுஷன் வேற எந்த பாவமும் செய்யல, வசியத்தில் அநியாயம் பண்ணிட்டான்னு சொன்னா இது அவனை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுன்னு சொன்னான். ஆக இந்த சட்டங்கள் எல்லாம் பேணப்பட வேண்டிய சட்டங்கள். இந்த சட்டங்களை நாம் மதிக்க தவறுறதுனால அரசாங்கத்தினுடைய அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். அல்லாஹ்வுடைய சட்டம் நாம மதிக்கலைன்னு சொல்லும்போது அரசாங்கம் நம் மீது வாரிசுரிமை சட்டத்திலிருந்து எல்லா சட்டத்தையும் திணிக்கிறான். அதனால இந்த சட்டங்கள், பாகப்பிரிவினை சட்டம், வசியத்துடைய சட்டம், வக்ஃபுடைய சட்டம், இந்த 3 சட்டங்களையுமே நன்றாக தெரிந்து உரியவர்களுக்கு உரியதை நாம கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் ஒரு மனிதனுடைய துனியாவும் சிறப்பாக இருக்கும், ஆகிரத்தும் சிறப்பாக இருக்கும். எப்படி சஹாபாக்கள்ல பலருக்கும் மரண நேரத்தில் மலக்குகள் சுப செய்தி சொன்னாங்க, மலக்குகள் குளிப்பாட்டினாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மட்டுமா என்ன, சரியாக வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இத்தகைய சுப செய்திகள் உண்டு. எல்லாம் அல்ல அல்லாஹ் இது போன்ற எல்லா கடமைகளையும் முறையாக செய்து நல்ல மரணத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. வாரிசுரிமை சட்டங்களிலோ, பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பதிலோ, வசியத்துகளிலோ, ஷரியத்துக்கு மாற்றமான எந்த ஒன்றையும் நம்மிலிருந்து ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா